ஒரு பைசா கூட செலவு பண்ணாம இயற்கையான இளமையான ஒரு ஸ்கின் க்ளோ வேணும்னு ஆசைப்படுறீங்களா? கண்டிப்பா முடியும். அதுவும் உங்க கிச்சன்ல இருக்கிற தண்ணிய வச்சு 7 அற்புதமான சிகிச்சைகள் செய்யலாம். அது என்னன்னு இப்ப பார்க்க போறோம். சரி வாங்க, முதல்ல ஆரம்பிக்கலாம். நம்ம காலைய ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம சருமத்துக்கும் ஒரு சூப்பரான கிக் ஸ்டார்ட் கொடுக்கிற 2 சிம்பிளான வழிகளை பத்தி முதல்ல பார்ப்போம். நம்ம லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது தி மார்னிங் ஃப்ளஷ், அதாவது காலை நேர சுத்திகரிப்பு. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பழக்கம். காலையில எழுந்ததும் காஃபி டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய டம்ளர்ல வெதுவெதுப்பான தண்ணியை குடிங்க. இது உங்க செரிமான மண்டலத்தை எழுப்பி விட்டு நைட்டு முழுக்க உடம்புல சேர்ந்த நச்சுக்களை வெளியேற்றும். அதோட உங்க சருமத்துக்கு ரத்த ஓட்டத்தை அதிகமாக்கி ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸை கொடுக்கும். இதுதான் உங்க சருமம் பளபளக்கிறதுக்கான முதல் ஸ்டெப். அடுத்தது உங்களை செமையா புத்துணர்ச்சியாக்கக்கூடிய ஒரு டிப். இதுக்கு பேரு தி ஐஸ் பவுல் டிப். ஒரு கிண்ணத்துல நல்ல ஜில்லுன்னு தண்ணி ஊத்தி அதுல கொஞ்சம் ஐஸ் கட்டிகளையும் போட்டுக்கோங்க. இப்போ மூச்சை நல்லா இழுத்து புடிச்சுக்கிட்டு உங்க முகத்தை அந்த தண்ணியில ஒரு 10 செகண்ட் முக்கிடுங்க. அட, உடனடியா உங்க முகத்துல இருக்க வீக்கம் எல்லாம் குறைஞ்சு சரும துளைகள் எல்லாம் டைட் ஆகி இயற்கையாவே ஒரு ரோசி க்ளோ கிடைக்கும் பாருங்க. ஓகே, மார்னிங் ரொட்டீன் முடிஞ்சது. இப்போ நாள் முழுக்க நம்ம சருமத்தோட பொலிவை எப்படி அப்படியே தக்க வச்சுக்கலாம்னு சில டிப்ஸ் பார்க்கலாம். மூணாவது டிப் பேரு ஆன்டி ஆக்சிடென்ட் இன்ஃபியூஷன். இது என்னன்னா, நீங்க தினமும் குடிக்கிற சாதாரண தண்ணிய உங்க சருமத்துக்கான ஒரு மேஜிக் ட்ரிங்கா மாத்துறது தான். நீங்க குடிக்கிற தண்ணில வெள்ளரிக்காய் துண்டுங்கள், கொஞ்சம் புதினா இலைகள் இல்லனா ஒரு துண்டு எலுமிச்சையை போட்டு வச்சு நாள் முழுக்க குடிங்க. இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம சருமத்தை டேமேஜ் பண்ணி சீக்கிரமா வயசான தோற்றத்தை கொடுக்கிற ஃப்ரீ ரேடிக்கல்ஸை எதிர்த்து போராடும். உங்க சருமத்தை பாதுகாக்க இது ஒரு டேஸ்டியான வழி இல்லையா? அடுத்ததா, காசு செலவு பண்ணி டோனர் வாங்காம நம்ம வீட்லயே ஒரு சூப்பரான ஃபேஸ் மிஸ்ட் ரெடி பண்ணலாம். அதுதான் தி க்ளோ வாட்டர் மிஸ்ட். இதை செய்யறது எவ்வளோ ஈஸின்னு பாருங்க. தண்ணியில கொஞ்சமா கிராம்புகளை போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு ஸ்ப்ரே பாட்டில ஊத்தி வச்சுக்கோங்க. கிராம்பு இயற்கையாவே சருமத்தை சுத்தப்படுத்தும், பரு வராம தடுக்கும். அவ்வளவுதான், கெமிக்கல் இல்லாத உங்க நேச்சுரல் ஃபேஸ் மிஸ்ட் ரெடி. சரி, பகல் நேர டிப்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு போலாம். நைட் டைம்ல நம்ம ஸ்கின் எப்படி பார்த்துக்கலாம்னு பார்ப்போம். அஞ்சாவது டிப் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம். வீட்லயே ஒரு மினி ஸ்பாட் ட்ரீட்மெண்ட். இதுதான் த ஸ்டீம் ஃபேஷியல். ஒரு பாத்திரத்துல நல்ல சூடான தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு துண்டால தலைய மூடிக்கிட்டு உங்க முகத்தை அந்த பாத்திரத்துக்கு மேல கவனமா காட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் போதும். இந்த நீராவி உங்க சர்ம துளைகளை எல்லாம் திறந்து உள்ளே மாட்டிட்டு இருக்கிற அழுக்கு, எண்ணெய் எல்லாத்தையும் அப்படியே உருக வச்சு வெளியே கொண்டு வந்துடும். இது ஒரு டீப் கிளீனிங் மாதிரி. ஆறாவதா பார்க்க போறது நம்ம முகத்துக்கான ஒரு ஒர்க் அவுட்னு சொல்லலாம். அதுதான் ஹாட் அண்ட் கோல்டு ஸ்பிளாஷிங். இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு டெக்னிக். நீங்க முகம் கழுவும் போது முதல்ல வெதுவெதுப்பான தண்ணியிலையும் அப்புறம் நல்ல குளிர்ந்த தண்ணியிலையும் மாத்தி மாத்தி முகத்துல தெளிச்சு கழுவணும். வெதுவெதுப்பான தண்ணி உங்க போர்ஸை ஓபன் பண்ணி கிளீன் பண்ணும். அடுத்ததா குளிர்ந்த தண்ணி அந்த போர்ஸை டைட் பண்ணி அழுக்கு உள்ள போகாம லாக் பண்ணிடும். இது உங்க முகத்தோட இரத்த ஓட்டத்தையும் நெகிழ்வுத்தன்மையும் சூப்பரா இம்ப்ரூவ் பண்ணும். கடைசியா, இதுவரைக்கும் பார்த்த எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான 7வது ரகசியம். இது நீங்க என்ன குடிக்கிறீங்கங்கறத பத்தியும் மட்டும் இல்ல, அதை எப்படி குடிக்கிறீங்கங்கறத பத்தியும் தான். இந்த கடைசி சிகிச்சையோட பேரு மைண்ட்ஃபுல் ஹைட்ரேஷன், அதாவது கவனத்தோட தண்ணி குடிக்கிறது. நாம தண்ணிய கடமைக்கு அவசர அவசரமா குடிக்காம 1 நிமிஷம் வேலையெல்லாம் நிறுத்திட்டு ரிலாக்ஸா ஒவ்வொரு மிடரையும் ரசிச்சு குடிக்கும்போது நம்ம மன அழுத்தம் குறையுது. மன அழுத்தம் குறையும் போது உடம்புல மகிழ்ச்சி ஹார்மோன்கள் நல்லா சுரந்து சர்மத்தை பாதிக்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்களை கட்டுப்படுத்துது. இதுதான் உங்க சர்மம் ஆரோக்கியமாவும் இளமையாவும் இருக்க நேரடியான ஒரு வழி. ஆக ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, மன அழுத்தம் தான் இளமையிலேயே சுருக்கங்கள் வரதுக்கு ஒரு முக்கிய காரணம். சோ அதை கட்டுப்படுத்துறது தான் இளமையான சர்மத்துக்கான உண்மையான ரகசியம். இப்போ நீங்க பார்த்த இந்த 7 குறிப்புகள்ல எந்த முறையை முதல்ல முயற்சி செய்ய போறீங்க? இது எல்லாமே செலவே இல்லாதது, ஆனா ரிசல்ட் நிச்சயமா சூப்பரா இருக்கும். முயற்சி செஞ்சு பாருங்க.